சீமான் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாரோ அதை அவர் அப்படியே சொல்வாரு. இன்னைக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் எந்த ஜாதின்னு கூட சீமானுக்கு தெரியாதான். சாட்டை சொன்னாராம், ஸோ அதை அப்படியே சொன்னாராம். ஓகே, சீமான் அவர்களே, நான் தமிழ் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொன்னாங்களே, நான் தமிழ் பொண்ணா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க. எனக்கு 4 புருஷன் சொல்லி ஒரு அபாண்டமான பொய்ய சொன்னாங்களே, எனக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க. இப்படி எதுவுமே தெரியாம தான் நீங்க தமிழ்நாட்டில் கட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? ஓகே, போன வருஷம் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா கமிஷன் ஆஃபீஸ்ல, அது எதுக்கு கொடுத்தனாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்தீங்க இல்லையா, மாசம் மாசம் நான் உன்னோட செலவுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்க பாட்டுக்கு மரியாதையா போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. மதுரை செல்வம் எனக்கு ஏதோ 1 கோடி கொடுத்துருக்கிறதா எனக்கு மெசேஜ் அனுப்புறான், போனை போடுறான், கொச்சை என்னை பேசுறான், யூடியூப் யூடியூப் சேனலுக்கு ஃபோன் பண்ணி அந்த மைனர் தம்பிக்கிட்டலாம் என்னை பத்தி கொச்சையா பேசுறான். இதெல்லாம் தாங்க முடியாம தானே நான் அக்காவை கூட்டிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது உங்களுக்கு தெரியாதா? என்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? உலகத்துல எந்த பெண்ணுக்கு அநியாயானாலும் உடனே குரல் கொடுத்துறீங்களே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெண்கள் மாதிரி தெரியலையா? இன்னைக்கு உங்க தம்பி ஏதோ ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணிக்கிறானே, உடனே அவனை கட்சி விட்டு நீக்கிட்டீங்களே. மதுரை செல்வம் என்ன சீமான் சார் பண்ணீங்க? இன்னைக்கு அவனால தானே எனக்கும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அவனை மட்டும் காப்பாத்தி பத்திரமா வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க கட்சியில ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் தப்பு தப்பா ஆயிட்டு இருக்குது? யாரெல்லாம் என்னை பத்தி அபாண்டமா தப்பு தப்பா பேசுனாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட அசிங்கப்பட்டு இருக்காங்க. காளியம்மா என்னை பத்தி தப்பா பேசுச்சு, அதுக்குதான் பிசுறு மசுருன்னா உங்ககிட்ட வாங்குச்சு. நெக்ஸ்ட் சாட்டை தம்பி, இப்படி ஒருத்தரா உங்ககிட்ட தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. பெண் பாவம் பொல்லாத சீமன் அவர்களே, நான் ஏதோ பெங்களூர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? திமுக கிட்ட நான் காசு வாங்கிட்டு நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தா எங்க அக்கா இப்படி படுத்த படுக்கையா இருப்பாங்களா? மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை சீமான் பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க. வணக்கம்.